எப்படி அனைத்து ஆறுகளும் கடலில் சென்று சேர்கிறதோ அதே போல தமிழ்நாட்டின் ஊழல் பணமெல்லாம் ஒரு குடும்பத்தை சென்று சேர்கிறது, அதன் குடும்ப சொத்தாய் ஆகிறது. Friends, farmers of the Delta are the backbone of Tamil Nadu's food security. They deserve fair prices, good facilities, and modern storage infrastructure. DMK promised to create grain warehouses, but today farmers are searching for these warehouses which are nowhere to be found. Similarly, remember that DMK had promised big increase in MSP for paddy. Farmers are asking, what happened to these promises? Illegal sand mining is destroying rivers and threatening the environment. Yet, those responsible for it continue to enjoy protection of DMK. நண்பர்களே, தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கு டெல்டா பகுதி விவசாயிகள் தான் முதுகெலும்பாக இருக்கின்றார்கள். நியாயமான விலைகள், நல்ல வசதிகள், நவீன சேமிப்பு கட்டமைப்பு ஆகியவற்றுக்கு உரித்தானவர்கள் அவர்கள். தானிய சேமிப்பு கிடங்குகளை உருவாக்குவோம் என்பதே திமுகவின் வாக்குறுதியாக இருந்தது. ஆனால் இன்றோ விவசாயிகள் எல்லாம் இந்த சேமிப்பு கிடங்குகள் எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இதே போல நெல்லுக்கு கொடுக்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிக அளவில் உயர்த்தப்படும் என்று திமுக வாக்களித்தார்களே, நினைவிருக்கிறதா? நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்த அந்த வாக்குறுதிகள் என்னானது என்று விவசாயிகள் கேட்கின்றார்கள். சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதால் ஆறுகள் நாசமாகின்றன, சுற்றுச்சூழலுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது. ஆனாலும் இவற்றுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு திமுகவின் பாதுகாப்பு கவசம் இருக்கின்றது. Friends, for DMK, politics is about people's welfare. They have delayed the scheme to build houses for the rural poor because they are afraid that people will credit the central government for it. We have big plans for the progress of Tamil Nadu. For example, we have made the state a part of the rare earth corridor. We have proposed Bengaluru, Chennai and Chennai-Hyderabad bullet train corridors. Such projects will take the state on the next level of growth in terms of connectivity and manufacturing. But these projects need a government here that puts people's interest above politics. It is only NDA that can deliver such a government. நண்பர்களே, திமுகவை பொறுத்தமட்டிலே அரசியல் என்பது மக்கள் நலனை விட முதன்மையானது. ஊரக பகுதி ஏழைகளுக்கான வீடுகள் திட்டத்தை கட்டித்தரும் அதனை தாமதப்படுத்தி இருக்கின்றார்கள் இவர்கள். ஏன் தெரியுமா? மக்கள் மத்திய அரசாங்கத்தை பாராட்டி விடுவார்களே என்ற பயம்தான் இதற்கு காரணம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கென நாம் பெரிய திட்டங்களை வைத்திருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக நாம் அரிய கரிம வளம்
இடைவழியின் ஒரு பகுதியாக இந்த மாநிலத்தை ஆக்கியிருக்கின்றோம். பெங்களூரு சென்னை மற்றும் சென்னை ஹைதராபாத் புல்லட் ரயில் இடைவழிகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இத்தகைய திட்டங்கள் இணைப்பு திறன் மற்றும் தயாரிப்பு தொழில்களில் வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாட்டை கொண்டு செல்லும். ஆனால் இந்த திட்டங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நலனை விட, மக்கள் நலனை அரசியலை விட மேலானதாக வைக்கக்கூடிய அரசாங்கம் இங்கே தேவை. என்டிஏவால் மட்டும்தான் அத்தகையதொரு அரசாங்கத்தை அளிக்க முடியும்.